மகிழ் திருமேனி இயக்கத்துல அஜித் குமார், அர்ஜுன், த்ரிஷா, ரெஜினா, ஆரவ் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்ச விடாமுயற்சி படத்தை போய் பார்த்துட்டு வந்தேன். இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிறப்பே சொல்லியிருந்தேன் இது பிரேக் டவுனோட கதை மாதிரி இருக்கு. அது அபிஷியலாவும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, பிரேக் டவுனை இன்ஸ்பயர் பண்ணி தான் எடுத்திருக்கோம் அப்படின்னு. அதன்படி விடாமுயற்சியோட ஒன்லைன் என்னன்னா, கல்யாணம் ஆகி 12 வருஷம் ஆச்சு, பிரிய போற நிலைமையில உள்ள ஒரு கப்பல் லாஸ்டா ஒரு ட்ரிப் போறாங்க. அந்த நேரத்துல அவங்க கார் பிரேக் டவுன் ஆகுது ஒரு ஹைவேஸ். அந்த இடத்துல ஒரு குரூப் காசுக்காக நல்லவங்க மாதிரி நடிச்சு அந்த ஹீரோயினை கடத்திட்டு போறாங்க. அவங்கள கண்டுபிடிச்சு ஹீரோயினை மீட்டாரா இல்லையா, இதான் கதை. சரி, படம் எப்படி இருக்கு? அதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமரையும் போட்டுக்குருவோம். 3 பாட்டு, 4 ஃபைட், 10 காமெடி சீன் இது இருந்தாத்தே நான் படம் பார்ப்பேன் அப்படின்ற கமர்ஷியல் மூவி லவ்வர்ஸ்க்கு இந்த படம் சுத்தமா பிடிக்காது. ஏன்னா இது கமர்ஷியல் படமே கிடையாது. சினிமாட்டோகிராஃபி, கேமரா ஒர்க், படத்துல நடிச்ச எல்லாரோட நடிப்பு, முக்கியமா மியூசிக், இது எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. இந்த படத்தோட நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நல்லா இருக்கிற எல்லா விஷயத்தையுமே ஒருங்கிணைச்சு கொண்டு போறது என்னன்னு பார்த்தோம்னா படத்தோட கதை. இந்த கதை 1997 வந்த பிரேக் டவுன் மூவியோட கதை. இந்த ஸ்டோரியை ஒரு 1.5 மணி நேர படமா எடுத்திருப்பாங்க. இது அப்படியே 2.5 மணி நேர படமா கன்வெர்ட் பண்ணணும், தமிழ் ஆடியன்ஸை பார்க்க வைக்கணும் அப்படின்றதுக்காண்டி இவங்க நிறைய விஷயத்தை சேர்த்திருக்காங்க இல்லையா, அங்கதான் பிரச்சனை. ஆரம்பத்துல ஒன்னு சொன்னேன்ல, இந்த கமர்ஷியல் மூவி லவர்ஸ்க்குலாம் இது பிடிக்காதுன்னு. ஆனா அந்த சினிமா லவர்ஸ்னு இருப்பாங்கல்ல, எனக்கு படம் இப்படி இருந்தா போதும், கதை நல்லா இருக்கணும், ஆக்ஷன் த்ரில்லர் மூவினா த்ரில்லிங்காவே கொண்டு போகணும், அடுத்து என்ன நடக்கும், அவரோட ஒய்ஃப் எப்படி கண்டுபிடிக்க போறாப்ல அப்படி நம்மளை யோசிக்க வைக்கணும். அப்படி நம்மளை யோசிக்க வச்சுச்சான்னு பாத்தீங்கன்னா கேள்விக்குறி. நல்லா ஆரம்பிச்சு நல்லா போயிட்டு இருந்த படம், இவரோட ஒய்ஃப் இவர் வித்தியாசமா ஏதாச்சும் யோசிச்சு காப்பாத்துவார் அப்படின்னு பார்த்தோம்னா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நார்மலா பிசிக்கலா ஃபைட் பண்ணியே காப்பாத்துற மாதிரி தான் இருக்கு. இந்த படத்துல தேவையே இல்ல அப்படின்னு நினைச்ச ஒரு சீன் எது தெரியும்? படம் ஷூட்டிங் அப்ப இந்த கார் அப்செட் ஆகிற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று வந்துச்சுல, அந்த ஹம்மர் கார். அந்த ரிஸ்கியான எலிமெண்ட்லாம் அஜித் குமாரே ரியலா பண்ணிருப்பாப்ல. நான் ஏதோ தரமான சம்பவம் அந்த சீன்ல இருக்கு அப்படின்னு நினைச்சு போனா, அவனை பயமுறுத்துறதுக்காக நான் இதை பண்ணேன்ற மாதிரி. பயமுறுத்துறதுக்கு எதுக்கு அவரும் அந்த ரிஸ்க்குள்ள இருந்து அதை பண்ணணும்னு எனக்கு சத்தியமா தெரியல. அந்த சீன்லாம் தவிர்த்து இருக்கலாம், அஜித்துக்கும் கொஞ்சம் ரிஸ்க் கம்மியா இருந்திருக்கும். நிறைய ரிவ்யூலாம் பார்த்தேன், த்ரிஷா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்காங்க, செகண்ட் ஹாஃப்ல காணா அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. எனக்கு த்ரிஷா இருந்தா என்ன இல்லைன்னா என்ன, படம் நல்லா போகுதா அதே மேட்டர். ரெஜினா கசான்ற ஆக்டிங்லாம் உங்க அண்ணுக்கு தெரியாது, அந்த மாதிரி நல்லாத்தான் நடிச்சு வச்சிருக்கு. அர்ஜுன் அவரை சொல்லவே தேவையில்ல, சூப்பரா நடிச்சிருக்காப்ல, ஆளும் சூப்பரா இருக்காப்ல. அவருக்கு வயசாச்சா என்னன்னே தெரியல. அஜித் குமார் அவரை பத்தி சொல்லியே ஆகணும், அவர் தான் இந்த கதையை சூஸ் பண்ணதாகவும் சொல்றாங்க. என்னோட நடிப்பு திறமையை மட்டும் நான் வெளிப்படுத்துறேன், எனக்கு பெருசா பில்டப் சீன்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லி நடிச்ச மாதிரி. ஏன்னா இந்த படத்துல அவரோட பங்களிப்பு சூப்பரா இருக்கு. அப்புறம் அனிருத் கண்டிப்பா சொல்லியே ஆகணும். இந்த படமே 2 பில்லர் தான், ஒரு பக்கம் அஜித்னா இன்னொரு பக்கம் அனிருத். அப்படியே ஆரம்பத்துல இருந்து கடைசி வரை 2 பில்லரும் தூக்கிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கு படத்தை. சரி, ஓவரால் அந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த கமர்ஷியல் மூவி லவர்ஸ்க்கு இந்த படம் பிடிக்குமான்றது கேள்வி. அவங்களை தாண்டி அதிகமா ஹாலிவுட் படம் பார்க்குற அந்த சினிமா லவர்ஸா இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு இது ஒரு அபவ் ஆவரேஜ் மூவியா இருக்கும். அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க.